ஆண்டவர் 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 1 துவங்கி 11 வரையிலும் அங்கே அவர் நிச்சயமாய் வருகிறார் என்ற ஒரு தலைப்போடு நம்மோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்பானது, the title that I have chosen for the day is this: Jesus is coming, are you ready? இயேசு வருகிறார், நீங்கள் ஆயத்தமா என்றதான ஒரு தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவர் திட்டமாக நம்மோடு கூட இன்றைக்கு ஆராதனையிலே பேசுவார். நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் வசனம் 1 துவங்கி 11ஆம் வசனம் வரையிலும் எழுதினவர், இந்த தெசலோனிக்கேய புஸ்தகத்தை எழுதினவர் அருமையான பவுல் என்று நாம் எல்லாரும் அறிகிறோம். ஆண்டவர் பெரியவராக இருப்பாராக. அவரே நம்மோடு கூட அவருடைய வார்த்தையிலே இன்றைக்கு இடைப்படுவாராக. வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் ஆறுதலை கொடுப்பார். நீங்கள் என்ன ஜெபத்தோடு வந்திருந்தாலும் உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் நிச்சயமாய் கேட்பார். நம்புகிறவர்கள் ஒரு ஆமீன் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு பிரதான தேவனாக இருக்கிற. உங்கள் கையில் பைபிள் இருக்குன்னு, பேன் இருக்குன்னு, ஸ்கேல் இருக்குன்னு, உங்கள் கையில் நோட் புக் இருக்குன்னு, ஒரு ஜெபமும் உங்கள் நாவலில் இருக்குன்னு பேசும் அடியேன்னு கேட்கிறேன். அதோடு கூட சேர்ந்து நாம் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பிக்கணும். ஆண்டவரே, இன்றைக்கி நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்களோ அதை இன்றைக்கு நீங்கள் எங்கள் மத்தியிலே செய்வீர் என்று நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமீன் சொல்வோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஜப்பான் தேசத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோடு கூட நான் பேசி, நான் இன்றைய தெய்வ செய்தியிலே உங்களை நடத்தும்படி விரும்பி இருக்கிறேன். ஜப்பான் தேசத்திலே ஒரு கிராமத்திலே ஒரு வாலிபன் ஒருவன் இருந்தான். இந்த வாலிபன், பிரியமானவர்களே, அவனுக்கு எப்போதுமே ஒரு பொருள் வாங்க ஆசை. பேரோமீட்டர் என்று சொல்லுகிறதான ஒரு பொருள். இந்த பேரோமீட்டர் என்று சொல்லுகிற இந்த கருவியானது இது காற்றுடைய வேகத்தை நமக்கு இது தெரிவிக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். A barometer is one that shows us the weather and the measuring of the air pressure. All right. இவனுக்கு இது எப்போதுமே வாங்கணுன்று ஒரு ஆசை. ஒரு நாள் சமயம் வாய்த்தது, இந்த பேரோமீட்டரை அவன் வாங்கி கொண்டு வீட்டுக்கு கொண்டு வந்தான். அவன் வீட்டில் அவன் அந்த பேரோமீட்டரை அவனுடைய செவுற்றிலே அவன் வைக்க வேண்டும். நான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இந்த ஜப்பான் கிராமத்திலே காற்று வீசும் வேகம் என்ன என்று எனக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி இவன் இந்த பேரோமீட்டரை வாங்கி இவன் அவனுடைய வீட்டின் ஹாலில் செவுத்திலே மாட்டிக்கொண்டான். அதை மாற்றின பின்பு காற்று வீசும் வேகம் என்ன என்று அவன் பார்த்தபோது, அந்த காற்று வீசும் வேகம் எதை காட்டுகிறதுனா, ஒரு ஹரிக்கன் வருகிறது என்று சொல்லி காட்டுகிறது. அப்படி என்றால் ஒரு புயல் வருகிறது என்று காட்டுகிறது. This young boy brought this barometer, left it in his hall, and all of a sudden when he saw the barometer was showing that there is a hurricane that is coming. And he was shocked. He said, I just bought this barometer. இப்போ தான் வாங்கினேன், அதுக்கிட்டேயும் எப்படி இது பழுது ஆக முடியும்? வெளியில் ஓடி போய் பார்க்குறான், ஆகாயத்தை பார்க்குறான், எல்லாம் நல்லா தான் இருக்குது, நல்லா வெயில் அடித்து கொண்டு இருக்குது, மழை வர மாதிரி தெரியல, ஒன்றுமே இல்லை, எந்த அறிகுறியும் இல்லை. There is no sign of weather change. So he runs out of the house, he looks to the sky, he says, hey, I don't see anything, everything is normal. It is a normal day. So he comes back again to the barometer and he looks at the barometer again keeps saying that there is a hurricane coming. And இவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. தட்டி பார்த்தான், அதை மேசையில் தட்டியும் பார்த்தான், எல்லாம் செஞ்சு பார்க்குறான். திரும்பி அது வருகிறது ஒரு புயல் என்று சொல்லிக்கொண்டே இருக்குது. He banged it everywhere, but yet repeatedly it was saying there is an hurricane that is coming. ஸோ இவன் நினைத்தான், நான் நினைக்கிறேன், நான் வாங்கின அந்த பேரோமீட்டர் பழுதானது, நாளைக்கு காலையில் நான் வேலைக்கு போகும்போது நான் என்ன செய்வேன்னா, நான்
அதே கடைக்கு போய் இந்த பேரோமீட்டர் இப்போ தான் வாங்கினேன், ஹரிக்கன்னு சொல்லுது, அப்படி ஒரு அறிகுறியும் இல்லை, அப்படின்னா இந்த பேரோமீட்டர் தவறானது என்று சொல்லி இவன் என்ன செய்தானாக்கா, காலையிலே எழுந்த உடனே அவன் நினைத்தது போல் அந்த கடைக்கு போனான். அந்த கடையில் ஒரு கம்ப்ளைண்ட் தாளை எடுத்து கம்ப்ளைண்ட் போட்டுட்டு அந்த பேரோமீட்டரை அவர்களிடத்துல கொடுத்துட்டு வேலைக்கு போயிட்டான். அந்த நாள் முழுதும் அவன் வேலை செய்கிறான், எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. அவன் வீட்டுக்கு வரான், எவ்ரிதிங் வாஸ் நார்மல். He made a complaint, he gave back the barometer to the shop, he went over to work, everything was very normal. But towards the evening, மாலை வேலை வந்தது, அவன் மாலை வீட்டுக்கு வரான். அவன் வீட்டுக்கு வரும்போது திடீரென்று வானம் மிடுமிடுன்னுது, இருளாகி விடுகிறது. அவனால் நம்ப முடியல, what is happening, என்ன நடக்குது. He was on his way back home, all of a sudden it seemed like it is going to rain. It was becoming darker and he was surprised. He said, how come? So he was again rushing back home. அவன் வீட்டுக்கு வேகமாக போய் கொண்டிருக்கிறான். அவன் போய் சேருவதற்கு முன்பு பயங்கரமான புயல், காற்று, மழை அடின்னு அடித்து அவன் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போகிறான். He goes back home with much struggle because as it was predicted, there was an hurricane. Shall we say hallelujah? பிரியமான தேவனுடைய பிள்ளையை, அந்த பேரோமீட்டர் சொன்னபடியே ஹரிக்கன் அல்லது புயல் வருகிறது என்றது போல மறுநாள் சாயங்கால வேலையிலே பயங்கர புயல், காற்று, மழை அடித்து அவன் வீட்டு தரமட்டமாய் விழுந்து போனதாம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளை அப்போ தான் அவன் நினைத்தானா, he saw the house, his house was ruined, it fell flat, and he looked at his house and he was in pain. பயங்கர வேதனையோடு இருந்தான். ஏன்னா நேற்று தினம் நான் இந்த பேரோமீட்டரை பார்த்து புயல் வருதுன்னு சொன்னதை நான் கேட்டு ஒருவேளை ஆயத்தமாக இருந்திருந்தேன்னா என் பொருள் எல்லாம் காப்பாற்றி இருப்பேனே. ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு ஆயத்தம் செய்திருப்பேனே. only if I would have obeyed what the barometer said, I would have prepared myself. I would not be at a loss as how he was, because the house was flat. Shall we say amen? கர்த்தருடைய பிள்ளையை அவனுக்கு முன்கூட்டிய ஒரு நாளுக்கு முன்ன அவனுக்கு தெரிந்தும் அவன் ஆயத்தம் இல்லாமல் அவன் வேலைக்கு போய் அவன் சாதாரணமாக எண்ணி வீட்டுக்கு வந்தபோது நடந்த சம்பவம் வித்தியாசமானது. Though there was a warning, he did nothing about it. Hallelujah. அவனுக்கு ஒரு ஹரிக்கன் வருதுன்னு அந்த பேரோமீட்டர் காட்டியும் அதை குறித்து அவன் ஒன்றும் செய்யாமல் போனபடியினாலே ஒரு மாபெரும் அழிவை அவன் வீட்டின் எல்லா பொருட்களையும் முக்கியமான காரியங்களை எல்லாவற்றையும் இழந்து போனான் என்று நான் வாசித்தேன். என் கர்த்தருடைய பிள்ளைகளே, உடனே என்னுடைய எண்ணம் வந்தது என்னவென்றால், இயேசுடைய வருகையை குறித்து நான் பேசுகிறேன். இந்த வருகை குறித்து நமக்கு இந்த பேரோமீட்டரை போல எப்போதுமே வேதத்திலே அறிகுறிகள் உண்டு. ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டார் இப்படியெல்லாம் நடக்கும் என்று சொல்லி அவருடைய வருகையின் அடையாளங்களை குறித்தெல்லாம் பேசிட்டார். ஆனாலும் அதை குறித்து நாம் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறோம். Just like the man and the barometer, God has already given us many signs about his coming, but yet we have not done much about it in our lives. We have not prepared ourselves for his coming. அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தம் இல்லாதவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகத்தக்க இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆயத்தமா? Are you ready? Are you ready? அவர் மீண்டும் வருகிறார். வேதம் நமக்கு சொல்லுகிறது அவருடைய வருகை சமீபமாயிற்று, இதோ வாசல் அண்டே வந்து விட்டார். இப்படி எல்லாம் வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆயத்தமா? Are you prepared? Jesus is indeed coming. Shall we say amen? எல்லாரும் சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஒரு 2 வேத வசனத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், என்னோடு கூட கேளுங்கள். At the beginning of this sermon, I would like to give you 2 Bible verses to the believers and to the unbelievers. இயேசு மீண்டும் நிச்சயமாய் வருகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும்,
இயேசு வருகிறார். அதற்கு ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் விசுவாசிகள், ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறவர்கள் அவ்விசுவாசிகள். அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? those who are prepared for Christ's coming are believers. Those who are not prepared for his coming are unbelievers. So what does the Bible say about believers? And what does the Bible say about the unbelievers? Let us look at the scripture. Come with me to Titus. நம் யாவரும் என்னோடு கூட தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்துக்கு வாருங்கள். Come with me to Titus chapter 2 and I invite you to come to verse 13. 13வது வசனத்திற்கு வாருங்கள். நாம் இப்போது இந்த வசனத்தை கேட்போம். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும், நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஆமென். எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்படி நமக்கு போதிக்கப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் முன்குறித்தே நமக்கு சொல்லியிருக்கிறார், கிறிஸ்தவனே அல்லேலூயா, நான் மீண்டும் வருகிறேன், இயேசு மீண்டும் வருகிறார். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம், நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. The Bible had been teaching this to us, that Jesus is indeed coming. So to all believers, we should not be caught by surprise. For indeed the Bible says truly he is coming. இயேசு மெய்யாகவே வருகிறார். அல்லேலூயா. இது ஒரு கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை. அல்லேலூயா. இயேசு எதற்காக வருகிறார்? மீட்பராக, இரட்சகராக வருகிறார். நம்மை ரட்சிக்க வருகிறார், நம்மை மீட்க வருகிறார். Why is he coming? Because he is coming to redeem us, to give us salvation. Shall we say amen? So கிறிஸ்தவர்கள் நாம் அறிந்திருக்கிறோம், இயேசு நிச்சயமாய் வருகிறார். ஹல்லேலூயா. இயேசு வருகிறார். ஆயத்தமா? Are you ready? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை, நீ ஆயத்தமா? வேதம் சொல்லுகிறது, ஆயத்தம் இல்லாதவர்கள் எப்படி இருப்பார்கள்? What about the unbelievers? The Bible speaks about it. It says in 2 Thessalonians chapter 1, and I want you to come to verses 8 and 9. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்திலே வசனம் 8, 9 கேளுங்கள். கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்த வான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது அவர் வரும்போது. ஆமென். அவர் எதற்காக வருகிறார்னா, நியாயம் தீர்க்கும்படி வருகிறார், நியாயம் விசாரிக்கும்படி வருகிறார். Why is Jesus coming? He is coming to bring about judgment. To believers it is our hope, it is our redemption, and to the unbelievers it is terror. ஆண்டவரை விசுவாசித்து கொண்டே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது நம்பிக்கை, அது நமக்கு மீட்பருடைய மீட்பு வருகிறது. ஆனால் அவ்விசுவாசிகளுக்கு அது நியாய தீர்ப்பாய் இருக்க போகிறது, அது பயங்கரமாய் இருக்க போகிறது. அப்படித்தான் வேதம் நமக்கு வர்ணிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு எப்படி ஜப்பான் தேசத்தில் இந்த வாலிபன் இந்த பேரோமீட்டரை பார்த்து கூட அவன் அதை அறியாது ஆயத்தம் இல்லாமல் அழிவை கண்டானோ, அப்படி அல்லாமல் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆயத்தமுடையவர்களாக, வேதம் சொல்லுகிறது மனவாட்டிகளாக, மனவாளன் வருகிறார், மனவாட்டிகள் ஆயத்தமுடையவர்களாக. அல்லேலூயா. The Bible talks about our Lord as the bridegroom and we the bride. So the bridegroom is coming and the Bible calls us to be prepared for the bridegroom. Amen. ஆயத்தப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது.
இன்றைக்கு நான் ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். I would like to speak to you on 3 things. The Bible talks about the coming of the Lord Jesus Christ as the big day. Amen. ஒரு பெரிதான நாள் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆமென் சொல்லுவோமா? தேவனுடைய பெரிய நாள், காட்ஸ் பிக் டே அப்படின்னு இந்த 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே வசனம் 1 3 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். அது முதல்ல வாசிக்க கேட்போமா? Come with me to 1 Thessalonians and chapter 5 verses 1 to 3. Let's hear. சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சவுக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதி ஆனவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியால் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. இயேசுவுடைய வருகையை குறித்து அது பெரிதான நாள் என்று நமக்கு உரைக்கிற வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது? அவருடைய வருகை எப்படி இருக்குமா? எதிர்பாராத ஒரு நேரமாய் இருக்கும். நம்ம எல்லாரும் நினைப்போம் எல்லாம் நல்லா தானே இருக்கு, everything seems to be okay, everything seems to be going on as planned, so all looks okay. நம் கிறிஸ்தவர்கள் அப்படி அல்லாமல் இயேசு வருவதற்கு ஆயத்தமுடைய மனவாட்டிகளாய் இருக்க வேண்டுமா? நாம் சொல்லுவோம் ஆமென். Only the unbelievers, only the backsliders, they will not be prepared for the coming of the Lord. But we as God's children, we must be prepared for His coming. அப்போ முதல்ல இந்த வசனத்திலே 2ஆம் வசனத்திலே நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், இயேசு சொல்லுகிறார் என் வருகை சீக்கிரமாய் வரும், அது சீக்கிரமாய் வரும். ஆனால் என் வருகை எப்படி இருக்கும்னா ஒரு திருடனுடைய வருகையை போல் இருக்கும். Amen. So Jesus speaks about His coming and He says, my coming, the day of the Lord, it is a big day. So God says that day is going to be a day where like a thief coming in the night. Amen. ஒரு திருடன் அவன் திடீரென்று வருகிறான். அதே போல இயேசு சொல்லுகிறார் என் வருகையும் இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வருகை எப்படி இருக்கும்? ஒரு திருடனுடைய வருகை. திருடன் எப்படி வருவான்? அறிவிக்காமல் வருவான், திடீரென்று வருவான், நீ எதிர்பார்க்காத நேரத்தில் வருவான். அதனால் இயேசு சொல்லுகிறார் என் வருகையும் அப்படியே இருக்கும். அல்லேலூயா, அப்படியே இருக்கும். இதை நாம் 2 வாரமாக மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே இயேசுவுடைய வருகையை குறித்து அது நோக்கம், அதன் அடையாளம் என்று 2 வாரமாய் கற்றுக்கொண்டோம். அப்போ அந்த மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே இயேசு அவருடைய வருகையை ஒப்பிட்டு பேசும்போது நோவாவுடைய காலத்தை குறித்து பேசுகிறார். எடுத்துக்கொள்ளுங்கள், மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே வசனம் 36 நீங்கள் வாசிக்கலாம். ஒரு 8-9 வசனங்களை நீங்கள் வேகமாய் உங்கள் சொந்தமாய் வாசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் நோவாவை அழைத்து ஒரு பேழையை கட்டு. ஆண்டவர் சொல்லுக பூமியை பார்க்கிறேன், பூமியில் எல்லாரும் பாவம் நிறைந்தவர்களாய் இருக்கிறார், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அப்போ பேழையை கட்ட அளவெல்லாம் கொடுத்தார். நோவா ஆண்டவர் வார்த்தையின்படியே நோவா பேழையை கட்டினான். அல்லேலூயா. நோவா பேழையை கட்டின நாள் வந்தபோது பேழைக்குள்ளார போய் என்று சொன்ன பேழையின் வாசலை அடைத்தார். மழை பெய்ய ஆரம்பித்தது. யாரும் எதிர்பார்க்கல. nobody expected rain. Nobody expected Noah to tell the truth. Hallelujah. நோவா உண்மையை சொல்லுகிறான் என்று யாரும் நினைக்கல. நோவா சொன்னான், ஆண்டவர் என்ன ஒரு பேழை கட்ட சொல்றார், மழை வரப்போகுதுன்றார், வெள்ளம் வந்து பூமியை வாரிக்கொண்டு போகும் என்று சொல்ல யாரும் நம்பல. மழையும் வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு. அப்புறம் தான் நாம் பார்க்கிறோம் எல்லாரும் போய் நோவாவுடைய பேழையின் வாசலை தட்டுகிறார்கள். அல்லேலூயா, தட்டுகிறார்கள். ஆனால் வாசல் திறக்கப்படவில்லை.
என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் பெரியவராய் இருப்பாராக. நோவாவுடைய காலம் போல் இருக்கும் என் வருகை என்று சொல்லுகிறார். ஏன் நோவாவுடைய காலம் ஜனங்கள் எதிர்பாராது இருக்கிற ஒரு காலமாய் இருக்கும். எதிர்பார்க்கல. அல்லேலூயா. இயேசு வருவார் என்று ரொம்ப பேர் சொல்றாங்க. அவர் வருவேன் என்று சொன்னார், எங்க வந்துட்டார்? அருமையான தேவ பிள்ளையே, வேதம் பொய் சொல்லாது. வேதம் சொன்னபடி இயேசு வருவார். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். கர்த்தருக்கு மகிமை. அவருடைய வருகையை குறித்து நம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றார், ஒரு திருடனுடைய வருகையை போல் இருக்கும். 3வது வசனத்தை திரும்பி கேளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கேளுங்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதி ஆனவளுக்கு நல்ல கவனிங்க. இப்ப ஆண்டவர் சொல்றார், கர்ப்பவதி ஆனவளுக்கு வேதனை வருகிறது போல, வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. அவர்கள் தப்பி போவது இல்லை. அல்லேலூயா. அழிவு எப்படி வரும்? சடுதியாய் வரும், திடீரென்று வரும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் முதல்ல அவருடைய வருகையை குறித்து சொல்றார், ஒரு திருடனுடைய வருகையை போல் இருக்கும். இப்ப 2வது சொல்றார், ஒரு கர்ப்பவதி கர்ப்ப வேதனை திடீரென்று வருவது போல் அவருடைய வருகை இருக்குமாம். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. அவருடைய வருகை இருக்கும். அல்லேலூயா. ஒருவனும் தப்பிக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. கர்ப்பவதி தப்பிக்கொள்ள முடியாது. வலி வரும். அவள் குழந்தை பெற்று எடுப்பதற்கு முன்பு அந்த வலியை அவள் கடந்து போகிறது போல் இருக்கும். Just as how a woman goes through labor pain, labor pain comes all of a sudden. Likewise, Jesus says, destruction will come very suddenly. திடீரென்று வரும். Hallelujah. So there's 2 examples. One example is the example of a thief. Another example is the example of labor pain of a woman. So he says, likewise will my coming be. என் வருகை அப்படியாக இருக்கும். நான் உங்களுக்கு சொன்னேன், நோவாவுடைய காலம் போல் இருக்கும். I gave you an example that it will be like the days of Noah. But I can also give you another example. It will be also a day like Lot in Sodom and Gomorrah. Hallelujah. ஆதியாகமம் புத்தகத்திலே நாம் போய் நம் 19ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம் துவங்கி நீங்க அப்படியே வாசித்து கொண்டு வரலாம். ஹல்லேலூயா. இயேசுவுடைய வருகை அப்படியாய் இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் வருகை அப்படியாய் இருக்கும். திடீரென்று வரும், சடுதியிலே வரும். ஆண்டவருடைய பிள்ளைகள் நீ எதிர்பாராத நேரத்தில் வரும். பரீட்சை வந்துருச்சுன்னா தேதி குறிப்பிடப்படுகிறது. நாம் பரீட்சைக்கு ஆயத்தப்படுறோம். இன்னும் எத்தனை நாள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ யூத் கேம்ப் வருது. யூத் கேம்புக்கு போன வாரம் நமக்கு அறிவிப்பு வந்தது, இன்னும் எத்தனை நாள் இருக்குதுன்ட்டு. 10 நாள் இருக்குது அப்படின்ட்டு நமக்கு கவுண்ட் டவுன் நடந்து கொண்டே இருக்குது. ஆனால் இயேசுவுடைய வருகை அப்படி அல்ல, அது சடுதியிலே வரும். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ அந்த 3வது வசனம் நமக்கு மீண்டும் சொல்லுகிறது. லுக் அட் 1 Thessalonians chapter 5 and verse 3 once again. It says they will not escape. ஒருவனும் தப்பிக்கொள்ள முடியாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. எல்லாரும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வாசிங்க, கேட்போம். 3வது வசனத்தை இன்னொரு முறை வாசிப்போம். நீங்கள் 2, 3வது வசனத்தில் கோடிட வேண்டிய வார்த்தை திருடன் வருகை போல, கர்ப்ப வேதனை படுகிறது போல, சடுதியிலே வரும் என்று சொல்லி யாரும் தப்பிக்கொள்ள மாட்டான் என்று சொல்லுவது போல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வாசிங்க அந்த 3வது வசனத்தை சீக்கிரமாய். சமாதானமும் சவுக்கியமும் ஒன்றென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியார் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளை குறித்து வேதம் சொல்கிறது கர்த்தருடைய பெரிதான நாள். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். You know, the Bible says that this is the big day of the Lord, great day
of the Lord. Shall we say amen? Hallelujah. கர்த்தருடைய நாள், அவருடைய வருகையின் நாள். The day of the Lord is coming. That's what children of God should know. The Bible calls it the day when he is coming as the day of the Lord. கர்த்தருடைய நாள். காரணம் என்ன? இவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருக்கிறார், நியாயம் தீர்ப்பு வரும், மனம் திரும்பி. நீ மனம் திரும்பல, நியாய தீர்ப்பை குறித்து நீ கவலைப்படல, அவருடைய நாள் வந்து விட்டது. ஹல்லேலூயா. So remember, it is the Lord's coming. Amen. So it's his big day. Amen. ரெண்டாவது ஒரு காரியத்தை நாம் இப்போது கற்றுக்கொள்ள போகிறோம். வசனம் 4 வரைக்கும், அதே 1 தெசலோனிக்கேயர் 5 வசனம் 4 வரைக்கும் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். We are going to learn from 1 Thessalonians chapter 5 verses 4 to 8. For the Bible says, hallelujah, that we should live as children of light. நம்ம எப்படி வாழணுமா? நாம் ஒளியின் பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எப்படி வாழணும்? ஒளியின் பிள்ளைகளாக, இருளின் பிள்ளைகளாக அல்ல, ஒளியின் பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், நாம் அவருக்கு மகிமை செலுத்துவோம். தேவன் பெரியவர். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு தாயானவள் அருமையான மதர் தெரேசா. இந்த மதர் தெரேசா அவங்க வெள்ளக்காரியாய் இருந்தும் தன் தேசத்தின் எல்லா சுதந்திரத்தையும், எல்லா தன் குடும்ப மக்களையும் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்தியாவுக்கு கொல்கத்தா என்று சொல்லப்படுகிற பகுதிக்கு வந்து வீதியிலே அவர்கள் பயங்கர வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற பிச்சைக்காரர்கள், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள் மற்றும் கூட விதவைகள் ஆதரிக்கக்கூடிய ஒரு பெரிதான தாயாய் இருந்தாலாம். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவங்க பேர் பற்றாங்க. ஓகே, என்ன மாரி பேருனாக்கா, சைல்ட் ஆஃப் லைட். ஷல் வி சே ஆமென். ஒளி வீசும் மகள். இவள் அப்படியாக பிரதிபலித்தாள். she lived not for herself but for others. இன்னைக்கு நம்மலாம் எப்படி வாழ்வோம்? நமக்காக வாழ்வோம், நம் குடும்பத்துக்காக வாழ்வோம். ஆனால் இவளோ எப்படி வாழ்ந்தாள்? மதர் தெரேசா அநேகருக்காக வாழ்ந்தாள். அதுவும் கைவிடப்பட்டவர்கள், திக்கற்றவர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. யாரும் அருவருப்பு என்று சொல்லி எட்டி நடக்கக்கூடியவர்கள் இடத்திலே போய் அணைத்து கொள்வாள், காயம் கட்டுவாள், காயம் ஆற்றுவாள். எல்லாரால கைவிடப்பட்டவர்கள். they may be even be living in the thresh, but yet she will go all out. Her heart will be towards them. Hallelujah. ஐயோ நாறுது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை விட்டு விலகி போகிறவர்கள் இடத்திலே அவள் உள்ளம் போகுமாம். அவர்களை சுமந்து கொண்டு வீட்டுக்கு கொண்டு போய் காயமாற்றி அல்லேலூயா அன்பு செலுத்துவாளாம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். தேவன் பெரியவராய் இருப்பாராக. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு வாலிபன் ஒரு நாள் இந்த அம்மா செய்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு, இந்த அம்மா கிட்ட எப்படியாவது கேட்கணும், நீங்கள் எப்படி தான் இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி, ஹவ் கேன் யூ பி டூயிங் சச் கிரேட் திங்ஸ் அப்படின்னு சொல்லி, ஐ ரியலி வாண்ட் டு நோ. தேர் வாஸ் a young man who wanted to know why Mother Teresa was going all out to help. Hallelujah. பிரியமானவர்களே, மதர் தெரேசா இதற்கு ஒரு வார்த்தை சொன்னாங்களாம். She said this, she said, not all of us can do great things, but we can do small things with great love. So இந்த வாலிபனுக்கு அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, நம்ம எல்லாரும் பெரிய சாதனைகளை செய்ய முடியாது, ஆனால் நம்ம எல்லாரும் ஏதாவது செய்ய முடியும் அன்பின் நிமித்தம்னு சொன்னாங்களா. So this boy understood it was love that was compelling her to go all out to help. Shall we say amen? நாம ஆண்டவர்கிட்ட கேட்கணும்ல. All of us will tend to pray. We will say, Lord, give me a heart like David.
தாவீதை போல எனக்கு ஒரு இருதயம் தாங்க. ஆமேன். பவுலை போல ஒரு ஒரு மனுஷியாய் என்னை மாற்றுங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட விண்ணப்பிப்போம்ல, அதே போல் ஆண்டவரே மதர் தெரேசா இடத்துல இருந்த அன்பை போல என்னை ஆண்டவரே அன்பினால் நிரப்புங்க. ஆமேன். That I will be compassionate towards everybody and anybody. Shall we say amen? Hallelujah. So இப்போ ரெண்டாவது நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், நம்மை ஆண்டவர் எதற்கு அழைக்கிறார்? ஒளியின் பிள்ளைகளாய் ஜீவியம் செய்யும்படிக்கு அழைக்கிறார். Hallelujah. You know, the Lord wants us to live as children of light, just like Mother Teresa. Let our light shine. Right? நம்முடைய வாழ்க்கையின் ஒளி பிரகாசிக்கட்டும். ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ மலையின் மேலே வைக்கப்பட்ட விளக்க போல் இருக்கிறாய். அல்லேலூயா. இந்த விளக்கை ஏற்றி நம்ம என்ன செய்ய மாட்டோமா? ஒரு கூடைக்குள்ளார வைக்க மாட்டோமா? அல்லேலூயா. Isn't it? So பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, we must become the lighthouse. A light cannot be triggered and put under a cover. It will fade away. A light is triggered so it will shine and bring light to all. Amen. So அதனால கிறிஸ்தவர்கள் நம்ம எப்படி வாழணுமா? ஒளியை பிரதிபலிக்கணுமா? Look at verse 5. 5வது வசனத்தை வாசியுங்கள், நாம் கேட்போம். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும், நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். ஆமென். நாம் இருவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. நம்ம யாரு? வெளிச்சத்தின் பிள்ளைகள், ஒளியின் பிள்ளைகள், இருளின் பிள்ளைகள் அல்ல. இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு கூறின ஒரு வார்த்தை, யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். Look at John chapter 8 and verse 12. It says, I am the light of the world. Whoever follows me will never walk in darkness. கேப்போம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னா ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கணும். இயேசு மத்தேயு 25ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது முதல் 13 வசனங்களை கவனியுங்கள். இயேசு 10 கன்னிகைகள் என்று ஒரு கதை ஒரு ஓமை ஒன்றை சொன்னார். Jesus spoke about the 10 virgins, the parable of the 10 virgins. And what does the parable actually say? அந்த ஓமை என்ன சொல்லுகிறது? 10 கன்னிகைகள் தீவட்டிகளையும் அவர்கள் எண்ணெயையும் கொண்டு போக வேண்டும். 5 பேர் தீவட்டிகளை கொண்டு போனார்கள், எண்ணெய் கூட கொண்டு போலியா. மணவாளன் வர தாமதம் ஆயிடுச்சு, உறங்கி விட்டார்கள். மணவாளன் வருகிறார் என்ற அறிவிப்பு வந்தபோது தீ அணியிற நேரம் 5 கன்னிகைகள் கையில் இன்னும் அவர்களுக்கு எண்ணெய் இருந்தபடியினாலே ஒளி பிரகாசிக்க தொடங்குகிறது, தொடர்ந்து பிரகாசிக்கிறது. ஆனால் அடுத்த 5 பேருக்கு ஒளி மங்கி விடுகிறது. ஐயோ, எங்கள் கூட வந்து பகிர்ந்து கொள்ளுங்க, எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கன்னு கேட்குறாங்க. அவர்கள் சொல்லுகிறார்கள், நோ, நீங்கள் போய் வாங்கி கொள்ளுங்க. போறகட்டியும் மணவாளன் வரார். 5 பேர் அவர்கள் மணவாளனோடு போகிறார்கள், 5 பேர் கைவிடப்படுகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, you must learn, you must understand what the scripture says about the parable of the 10 virgins. 5 were prepared and 5 were not prepared. So when the bridegroom came, the 5 who were prepared, they went along with him, but the other 5, they went out to buy oil, but by then the bridegroom had left. Hallelujah. So பிரியமான தேவனுடைய பிள்ளையை, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. கர்த்தர் பெரியவராக இருப்பாராக. நீ யார்? who are you? Are you prepared? நீ ஆயத்தமா? மணவாளன் வருகிறார் என்ற ஒரு சத்தம் கேட்கும். என பைபிள் சொல்லுது, அவர் ஆகாயத்தில் வருவார், எக்கால சத்தம் கேட்கும், இயேசு வருகிறார். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. சோ கர்த்தருக்கு நம்ம மகிமை செலுத்தி
அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுத்தும். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் பார்த்தேன். நேமியா குறித்து நம் பைபிளில் பார்க்கிறோம். நேமியா புஸ்தகத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அவன் எருசலேம் மதில்களை கட்ட பிரயாசம் எடுக்கிறான். Do you know the story of Nehemiah who was prepared to build the walls of Jerusalem and he had opposition. நிறைய அவனுக்கு விரோதமாக செயல்பட்ட நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ நீங்கள் பைபிள் வசனத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல எடுத்துக்கொள்ளுங்க. நெகேமியா 4ஆம் அதிகாரத்தில் வசனம் 16-18 3 வசனம் கேளுங்க. அங்கே வசனம் சொல்லுகிறது, அவன் எப்படி ஜனங்களை எதிர்பார்ப்போடு செயல்பட வைத்தான் என்று பார்க்கிறோம். they were all vigilant அப்படின்னு நாம் பார்க்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரில் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாருக்கும் பின்னாக நின்றார்கள். அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டியத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். எக்காலம் ஊதுகிறவன் என் அண்டையிலே நின்றான். நாம் சொல்லுவோமா ஆமீன்? பாருங்க, நெகேமியா யதார்த்தமாக இல்லை, ஆயத்தமாக இருந்தான். வேலைக்காரர்களை வைத்திருந்தான், ஆயுதங்களை வைத்திருந்தான். அல்லேலூயா. என எதிர்க்கும் சக்திகள் வரும், அவன் கையில் ஆயுதங்கள் வைத்திருந்தான், காவல்காரர்களை வைத்திருந்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. Just like Nehemiah, just like the 5 virgins, hallelujah, just like the story of Sodom and Gomorrah, just like the story of Noah and the ark, the Bible repeatedly says, be prepared for Jesus is coming. Shall we say amen? இயேசு மெய்யாகவே வருகிறார். 3வது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். இயேசு எதற்காக வருகிறார்னா, ரட்சிப்பை நமக்கு கொடுக்கத்தக்கவே வருகிறார். Why is Jesus coming? He is coming to give us salvation. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் வசனம் 9-11 வரைக்கும் கவனியுங்கள். நாம் கேட்போம், வாசியுங்கள். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். போதும் அம்மா, மற்றதை வாசிச்சு கொள்ளுங்க. ஏன்னா இந்த 9வது வசனத்தில் we will read again other verses, but look at verse 9. It says, Jesus did not appoint us to suffer wrath but to receive salvation through our Lord Jesus Christ. Say amen. நம்ம கஷ்டப்படணும் என்றதற்காக அல்ல, ஆனால் ரட்சிப்பை பெற வேண்டும் என்றதற்காகவே. நாம் சொல்லுவோம் ஆமேன். அல்லேலூயா. So Jesus is coming and you know many things are going to happen. It is not because he wants to see you suffering, but because he wants to give you the full salvation. ரட்சிப்பை கொடுக்கும்படிக்கே இயேசு வருகிறார். எல்லாரும் சொல்லுவோம் ஆமேன். அல்லேலூயா. வசனத்திலே ரோமர் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்தில் இந்த ரட்சிப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். வாசிங்கள், கேட்போம். Romans chapter 5 verses 9-10. Since we have been justified by his blood, how much more shall we be saved from God's wrath? கேட்போம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசு எதற்காக வருகிறார்? நாம் கஷ்டப்படுவதற்காக அல்ல, நம்மை மீட்டு ரட்சிப்பை நமக்கு கொடுக்கத்தக்கவே வருகிறார். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 10வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, He died for us so that we may live together with him. கேட்போம். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபசாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிர ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே. எல்லாருமா மீன் சொல்லுவோம். பிரியமானவர்களே, ஒரு உதாரணத்துக்கு, இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு கள்ளன் இயேசுவை பார்த்து நகைத்தான். இன்னொரு கள்ளன் இயேசுவை பார்த்து, பிதாவே என்னை நினைவு கூறும் என்று சொன்னான். அந்த கள்ளனை பார்த்து, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய்
என்று அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்தாராம் இயேசு. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ இயேசு யாருன்னா நமக்கு ரட்சிப்பு கொடுக்கிற நம்முடைய ஆண்டவர். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அவர் நம்முடைய ஆண்டவர், ரட்சிப்பை கொடுக்க வந்த ரட்சகர் என்று சொல்லி நாம் நம்புகிறோம். So today with this very word I will close with 1 Thessalonians chapter 5 and verse 11. It says, after knowing this, encourage one another and build each other up. I'm reading between the lines. கேளுங்கள் பார்க்கலாம். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக்கும்படி செய்யுங்கள். ஆமென். ஒருத்தர் தேற்றுங்கள், ஒருத்தருக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி செயல்படுங்கள். வேத வசனம் சொல்லுங்க. encourage one another, build each other. Amen. So my people of God, this is the very word of God. Jesus is surely coming. அதை சீக்கிரத்தில் வருகிறேன் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவர் இரட்சகர் அவர் மெய்யாகவே வருகிறார். நம்ம எல்லாரும் சொல்வோம் அல்லேலூயா. அவர் வருகைக்கு ஆயத்தமாவேன் என்று. You have heard 3 sermons based on the coming of Jesus. And sure enough, he is indeed coming. And with this encouragement, I would like to ask you to respond to his coming. என்ன செய்யணும் நான்? What should I do? I must respond to his call. If you have not repented, if you are living in sin, it is time for us to say, Lord, I want to come and I want to live a righteous life. ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் வர விரும்புகிறேன், ரட்சிப்பின் வாழ்வை வாழ விரும்புகிறேன், பாவத்தை விட விரும்புகிறேன் என்று விட்டு நம்ம அவரிடத்தில் வருவோமே என்றால் அவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் தேவ சந்நிதியில் எழுந்து நிற்க போகிறோம். Let us rise in the presence of the Lord. நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். அப்போது ஆண்டவருக்கு நம்முடைய காணிக்கைகளை கொடுப்போம். அதன் பின்பு பிரியமானவர்களே, நான் ஜெபித்து உங்களை ஆசீர்வதிப்பேன். நாம் யாவரும் ஒருவேளை ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க விரும்பினால் முன்புறத்திலே நீங்கள் வரலாம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இந்த